மார்க் 11, 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது, ஏன் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் ஏன் அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து பல வாரங்கள் பார்த்தோம். பிறகு இரண்டாவது பகுதிக்கு வந்தோம். இந்த இரண்டாவது பகுதி விசுவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பிலே போதித்து வருகிறேன். விசுவாசம் எப்படி ஜெபத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து. இதில் முக்கியமாக விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும், தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுனால தான் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வர்றது கேள்வியினால் மட்டுமல்ல, அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் விசுவாசம் வர்றது மட்டுமல்ல, விசுவாசம் நம்மை விட்டு புறப்பட்டு சென்று காரியங்களை நடப்பிக்கிறதும் வார்த்தையினால் தான் நடப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள் வந்து இடம்பெற்று நாம் அதை பேசும்போது தான் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து இப்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக எப்படி ஜெபத்திலே விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஜெபிப்பது, தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து குறிப்பாக நான் பேசி வருகிறேன். ஜெபம் என்று சொல்லுகிறது ஏதோ நம்முடைய பிரச்சனைகளை பேசுகிற ஒரு காரியம் அல்ல. பிரச்சனைகளை சொல்லி அழுதுட்டு போறதில்லை ஜெபம். அநேக மத மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. ஜெபம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனையெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி அழுதுட்டு நம்ம போக வேண்டியது அப்படின்றது. கிறிஸ்தவத்திலே ஜெபம் என்று சொன்னால் ஏதோ கடவுள்கிட்ட சொல்லி அழுதுட்டு போறதில்லை. ஜெபம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதை விசுவாசித்து அதை நம்முடைய விருப்பமாக்கி கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிறபடினாலே பிரச்சனைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு, ஏன் நிறுத்துறோம்னா ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனை என்னன்னு. பதில் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும் என்று அதை குறித்து எடுத்து போதித்து வருகிறேன். அதற்காக தான் இந்த வேத பகுதியை நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். போன வாரத்தில் காண்பித்தேன் இயேசு விசுவாசம் எப்படி இப்படி வார்த்தையினாலே செயல்படுகிறது என்பதை எவ்வளவு எடுத்து காண்பித்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். அத்தி மரத்தை அவர் சபிக்கிறார். இனி ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் புசியாதிருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். அது அப்படியே ஆயிற்று. உடனே ஆகல, 24 மணி நேரம் பொறுத்து தான் அது வெளிப்படையாய் தெரிகிற விதத்திலே அது பட்டு போயிற்று. ஆனால் இயேசு சொன்ன உடனே அதை விசுவாசிக்கிறார். சீஷர்கள் கண்ட உடனே தான் விசுவாசித்தார்கள். விசுவாசம் என்பது சொன்ன உடனே அப்படியே ஆயிற்று என்பதை விசுவாசிப்பது. ஆகவே ஜெபிக்கும் போதும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அத்திமரத்தை சபித்து விட்டு பிறகு 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். 21ஆம் வசனம் வரை, அதாவது 12லிருந்து 21 வரை வாசித்தீர்கள் என்றால் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம். அத்திமரத்தை பார்த்து பேசுகிறார், அது அப்படியே ஆகிறது. கண்டவுடனே விசுவாசிக்கிறார்கள். உடனே இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். நீங்க விசுவாசிக்கிறது போல விசுவாசிக்க கூடாது, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். அதுதான் 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். உடனே அதை ஜெபத்தோடு கனெக்ட் பண்ணுகிறார். அடுத்த வசனத்திலே ஆதலான்னு சொன்னா இவ்வளவு நடந்தது எதுக்கு? ஜெபத்தில் எப்படி விசுவாசத்தை பயிற்சிவிப்பது என்பதை காட்டுவதற்காக தான். அத்திமரத்தை சபித்ததும் அதுக்காக தான், அது பட்டு போனதும் அதுக்காக தான், அது குறித்த விளக்கம் கொடுத்ததும் அதுக்காக தான், மலையை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்வதும் அதுக்காக தான். ஜெபம் தான் இங்கே இதனுடைய மைய கருத்தா இருக்கிறது. இதைத்தான் விளக்க பார்க்கிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ண வேண்டும்? அத்தி மரத்தை பார்த்து பிரச்சனையை பார்த்து இவர் பேசினது போல இவர்கள் பேச வேண்டும். இதை பல முறை தேவன் செய்து காண்பிக்கிறார். இது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல, இது ஒரு சம்பவத்துல அவர் அதை தெளிவா எடுத்து விளக்குகிறார், போதிக்கிறார். பல முறை இப்படி பல பிரச்சனைகளை நோக்கி அவர் பேசுகிறதை காண்கிறோம். அவர் காற்றை பார்த்து பேசுகிறார், கடலை பார்த்து பேசுகிறார், அலையை பார்த்து பேசுகிறார், வியாதியை பார்த்து பேசுகிறதை பார்த்தோம், பிசாசை பார்த்து பேசுகிறார், இல்லாமையை பார்த்து பேசுகிறார். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து பேசின இயேசு தான் இங்கே போதிக்கிறார். ஆகவே தான் இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியம்.
இப்படி ஒன்றை பார்த்து பேசுகிறது என்பது அவருக்கு ரொம்ப சர்வசாதாரணம். காற்றையும் கடலையும் பார்த்து பேசுறார், அதட்டுறார், அமைதியாயிரு என்று சொல்லுகிறார். வியாதியை பார்த்து பேசுகிறார், அதை ஒரு அத்திமரம் மாதிரி நினைக்க. வியாதியை பார்த்து ஜெபம் பண்ணல, வியாதியை நீ போயிடுன்னு சொல்லி வியாதியை பார்த்து பேசுகிறார். பேர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னது போல வியாதியே போ அந்த சரீரத்தை விட்டு. ஜுரத்தை அதட்டுகிறார், ஜுரம் ஓடுகிறது. பிசாசை விரட்டுகிறார், பிசாசு ஓடுகிறது. இது இயேசு சர்வசாதாரணமாக நிறைய இடங்களில் செய்ததுதான். காற்று கடல் முதற்கொண்டு வியாதி முதற்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து பேசுகிறார். இதுதான் ஜெபம் என்று சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள். அப்ப ஜெபம்னா என்ன? இப்படி பிரச்சனைகளை பார்த்து பேசுவது, பிரச்சனைகளை பற்றி பேசுவதல்ல. பெரிய வித்தியாசம். பிரச்சனைகளை பார்த்து பேசுவது. இதை தான் படித்துக் கொண்டு வருகிறோம். இதை தொடர்ந்து இன்னும் பார்ப்போம். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை போதித்து விடுகிறோம். எப்படி ஜெபிப்பது? அநேகர் ஒருவேளை ஜெபிக்கலாம், ஆனால் சரியாக எப்படி ஜெபிப்பது என்பதை இன்னும் அறியாமல் இருக்கலாம். நிச்சயமா இந்த போதனைகளுக்கு உதவ போகிறது. ஆகவே இதை கவனிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். எப்படி வார்த்தைகளை ஜெபத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு என்று சொன்னால் என்ன? வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு என்று சொன்னால் தாறுமாறாய் பேசுகிற வாய், தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத விதத்தில் பேசுகிற வாய், தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபட்ட காரியங்களை பேசுகிற வாய், இதை உனக்கு தூரப்படுத்து. let it be far from you என்று சொல்லுகிறார். அது உனக்கு தூரமாக இருக்கட்டும். வாயை திறந்து பேசினால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பேசு. அதுதான் சரியான நாவு, சரியான பேசுகிற விதம். உதடுகள் மாறுபாட்டை பேசக்கூடாது. தேவன் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதே தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்? அதனுடைய கான்டெக்ஸ்டை பார்ப்போம். 20ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எப்படி உதடுகளின் மாறுபாட்டை அகற்றுகிறது? எப்படி உதடுகளின் வாயின் தாறுமாறுகளை எப்படி தூரப்படுத்துவது? எப்படி சரியா பேசுகிறது? எப்படி வாயின் வார்த்தைகளை சரிபடுத்தி அத்திமரத்தை ஏற்று சவித்த போது அது எப்படி பட்டு போயிற்றோ அதுபோல நம்முடைய பிரச்சனைகள் பட்டு போகும்படியாக, நம்முடைய வியாதிகள் நீங்கி போகும்படியாக, நம்முடைய இல்லாமை நீங்கி போகும்படியாக, நம்முடைய வறுமை நம்மை விட்டு அகன்று போகும்படியாக, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும்படியாக எப்படி பேசுவது? எப்படி வாயை சரி பண்ணுவது? எப்படி வாயின் தாறுமாறுகளையும் மாறுபாடுகளையும் அகற்றுவது? எப்படி அகற்றுவதுன்னா, என் மகனே, வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். சொல்றாரு, வாயை சரி பண்ணுமா? என் வார்த்தைகளை கவனி. ஏன்னா என்னுடைய வார்த்தையை கொண்டு உன்னுடைய வாயை நீ சரி பண்ணலாம். உன்னுடைய வாயை சரி பண்ணும்போது தான் உன்னுடைய வாழ்க்கை சரியாக போகிறது. ஏனென்றால் நீ எதை பேசுகிறாயோ அதுதான் நீ அடைய போகிறாய். அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே. மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். கேட்டா சொல்றாங்க, கர்த்தர் தான் இதெல்லாம் அனுப்பிச்சாருன்னு சொல்லி. கர்த்தர் அனுப்பல. அநேக நேரத்தில் மாறுபாடான உதடுகள், தாறுமாறான வாய், இவைகள் நிமித்தமாக தவறான காரியங்களை பேசி அந்த தவறான காரியங்கள் பேசினது இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வரவழைத்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னபடியே ஆகிறது அவருடைய வாழ்க்கையில. இப்பொழுது அதையெல்லாம் நீக்கி போட்டு இந்த சொன்னபடியே ஆகிறது என்கிற பெரிய விளைச்சல் வந்துகிட்டே இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில. ஏனென்றால் நிறைய பேசி பேசி வச்சிருக்காங்க, விதைச்சு வச்சிருக்காங்க நிறைய. அதனுடைய விளைச்சல் வந்து கொண்டே இருக்குது. அதை நிறுத்தி நீக்கி போட்டு எப்படி ஒரு புதிய விதமான வாழ்க்கையை ஏற்படுத்துவது, புதிய விதமான சூழ்நிலையில் உருவாக்குவது, வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைப்பது, சரியான பாதையில் செலுத்துவது என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி அதை செய்வது? வாயை மாத்திரம் வாழ்க்கை மாறப்போகிறது. அருமையானவர்களே, இது மாபெரும் சத்தியம். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மாறவே போகிறது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா மாறும், இங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா மாறும், இது பண்ணா மாறும், அது பண்ணா மாறும். எது பண்ணாலும் மாறாது. நம்முடைய வாய் மாறுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறதே கிடையாது. இது வேத வசனத்தின் சத்தியம். சொன்னபடியே ஆக போகிறது. நீங்க என்ன சொல்றீங்க அதான் ஆக போகிறது. ஐயோ எல்லாம் போச்சு, ஐயோ நான் தொலைஞ்சேன், ஐயோ அவ்வளவுதான் அப்படின்னா ஐயோ அவ்வளவுதான். ஏனென்றால் நான் சொன்னபடியே ஆகும். இன்னைக்கோ நாளைக்கோ தெரியலங்க.
என்னைக்கு மனுஷனுக்கு முடிவு வரும் யாரு கண்டா? இதுக்கு ஆமேன் போடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அது சொன்னபடியே ஆகும். வியாபாரம் செய்யறங்க, அது லாபமோ நஷ்டமோ யாரு கண்டா பார்ப்போம். நிறைய பேர் நஷ்டமாகுதுன்றாங்க, இது கஷ்ட காலம்ங்கிறாங்க. அது சொன்னபடியே ஆகும். எப்படி பேச வேண்டும்? வாயில வெற்றியை பேச வேண்டும், வாயில சுகத்தை பேச வேண்டும், வாயில ஜெயத்தை பேச வேண்டும். வாயை திருப்புகிறது மூலமா தான் வாழ்க்கையை திருப்ப முடியும். குதிரை எந்த பக்கம் போகிறது என்பதை எது வழியே திருப்புறோம்? கடிவாளத்தை திருப்புகிறது மூலமாக குதிரையே நாம் ஒரு திசையை நோக்கி வேகமாய் செல்ல வைக்கிறோம். வாழ்க்கை எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த வாய் தான் ஒரு கடிவாளத்தை போல இருக்கிறது. இல்லைன்னா கண்டபடி ஓடும் வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கையாகிவிடும். அங்கே இங்கே அலையிற வாழ்க்கையா இருக்கும். அதை இதை தேடி நொந்து போகிற ஏமாற்றமடைகிற வாழ்க்கையா இருக்கும். எந்த திசையில் என்று தெளிவாய் செலுத்த வேண்டும் என்றால் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை அந்த திசையை நோக்கி பேச வேண்டும். வெற்றியை நோக்கி, சுகத்தை நோக்கி, விடுதலையை நோக்கி, சமாதானத்தை நோக்கி பேச வேண்டும். சரி, என் வசனங்களுக்கு செவியை சாய் என்று சொல்லுகிறார், வார்த்தைகளை கவனி என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்க, வசனத்தை என்ன பண்ண சொல்லுகிறார்? கவனிக்க சொல்லுகிறார், அவைகளுக்கு செவி சாய்க்க சொல்லுகிறார். இப்பொழுது கண்களுக்கு முன்பாக அதை வைக்க சொல்லுகிறார். கண்களுக்கு முன்னால் இருந்து இது எடுபடக்கூடாது, எப்போதும் கண்களுக்கு முன்பாக வை என்று சொன்னால் அதையே பார்த்து கொண்டு அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ மாறுகிறதை கண்டு கொண்டு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்குதுன்னு தெரியல வாழ்க்கையில. வசனம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, உங்களுடைய வெற்றி வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லுகிறது, உங்கள் வெற்றியை உங்களுக்கு போதிக்கிறது, நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று. வசனம் ஒரு கண்ணாடியை போல இருக்குது, உங்களுக்கு காண்பிக்கிறது. இதுதான் நீ, இந்த வெற்றியுள்ள மனுஷன் தான் நீ. இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டு சுகமாய், செழிப்பாய், ஆசீர்வாதமாய் நீ எப்படி இருப்பாய் என்பதை குறித்து வசனம் ஒரு படத்தை உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறது. அந்த படம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருந்து விலகவே கூடாது, எப்போதும் கண்களுக்கு முன்பாகவே இருக்க வேண்டும். இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, வசனத்தை கவனிக்கும் போது, செவியை சாய்க்கும் போது, கண் அது மேல வைக்கும் போது, இருதயத்தில் வைத்து அதை காக்கும் போது என்ன ஆகிறதாம்? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனும் ஆரோக்கியமும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எங்க இருந்து வருது ஜீவன், ஆரோக்கியம் எங்க இருந்து வருது, சுகம் எங்க இருந்து வருது, விடுதலை எங்க இருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து வருகிறது. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுவது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார். வார்த்தையிலிருந்து வருகிறது. சுகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? இல்லைங்க, இங்கேருந்து கல்கட்டா வரைக்கும் போகணுங்க, சுகத்துக்கு கிடையாது. இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபர்லாங் கூட போக வேண்டியதில்லை சுகத்துக்கு, ஒரு 8 கூட எடுத்து வைக்க வேண்டியதில்லை. சுகம் நீங்கள் நின்ன இடத்துலேயே உங்கள் வாயிலே இருக்குது, அங்கேருந்து தான் வருகிறது சுகம். சுகத்துக்காக நீங்கள் யாரையும் போய் தேடி ஓடி போக வேண்டியதில்லை, அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியதில்லை, அவரை எவரையும் நாட வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல, உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, படுத்திருக்கிற இடத்துலையே, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் வீட்டுக்குள்ளேயே, உங்கள் உடலுக்குள்ளேயே சுகத்துக்கான ஆதாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்க. உங்கள் வாயிலே வைத்து விட்டார் கர்த்தர். இங்கே இருக்குது சுகம். எல்லாரும் சொல்லுங்க, சுகம், ஜீவன், ஆரோக்கியம் என்னுடைய நாவிலே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்று சொன்னால், இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்பதை கண்டுபிடிப்பவர்களுக்கு, இந்த வார்த்தையின் மேன்மையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இந்த வார்த்தை எப்படி ஜீவனை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது என்று கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்து விட்டால் அவனுக்கு ஜீவனும் ஆரோக்கியமாய், அவனுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு சுகத்தை வேண்டும் என்று கேட்கிறவர்கள், சரீரத்தில் சுகம் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாயிலே தேவனுடைய வார்த்தையை நாம் வைப்போமாக. வாயில வியாதியை வைக்காதீங்க. ஹலோ, வாயில வியாதியை வைத்துக் கொண்டிருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த நோய்ங்க, எனக்கு இந்த நோய்ங்க, நோயை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். இது ஏன் நோய்ங்க, உங்க நோய் அப்படியா, உங்க நோய் எப்படி இருக்குது, ஏன் நோய் எப்படி இருக்குது, உங்க நோய் சௌக்கியமா இருக்குதா? நோய் சௌக்கியமா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நோயை பற்றி பேச வேண்டாம். நோய் இல்லைன்னு சொல்ல நான், நோய் உங்களுக்கு ஒருவேளை இப்பொழுது இருக்கலாம் உங்களுடைய சரீரத்தில். நான் என்ன சொல்லுகிறேன், வாயில என்னத்தை வைக்க வேண்டும்? ஜீவனை வைக்க வேண்டும், ஆரோக்கியத்தை வாயில வையுங்கள். அப்பொழுது சரீரத்தில் வாயில் என்ன இருக்குதோ அதான் சரீரத்தில் உண்டாகும், ஜீவனும் ஆரோக்கியம் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்புறம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வச்சுட்டு இந்த வார்த்தையை கண்டுபிடித்து அதன் மூலமா ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றது மட்டுமல்ல, அப்புறம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க சுகத்தை காத்துக்கொள்ள வேணும்னு? சுகமாகவே இருக்க வேணும். எப்படி?
இருதயத்தில் வைத்து வசனத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, நீங்கள் உங்கள் வாயின் மூலமாய் பேசுகிற வார்த்தையிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஜீவன் ஆரோக்கியம் கிளம்புகிறது. உங்களை சரீரம் முழுவதையும் நிரப்புகிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த ஜீவ ஊற்றாகிய ஆரோக்கியமும் ஜீவனும் உங்களை கொண்டு நிரப்புகிறது. எப்படி? வார்த்தையை பேசும்போது, வார்த்தை உள்ளத்தில் வைத்து, அதை கண்களுக்கு முன்பாக வைத்து, அதை கவனித்து, அதுக்கு செவி கொடுத்து அதை பேசும்போது அது நடக்கிறது. கவனிப்போம். வாயின் தாறுமாறுகளை அப்புறம் தான் சொல்லுது. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகள் மாறுபாடை உனக்கு தூரப்படுத்து. இது அகற்ற வரைக்கும், தூரப்படுத்துகிற வரைக்கும் வியாதி தூர போகாது, வியாதி அகலாது. இதை அகற்றி தூரப்படுத்துகிற வரைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் அகன்று போகாது, அது தூரமா போகாது. பிரச்சனைகள் தூரமா போக வேண்டும் என்றால், நம்முடைய வறுமை தூரமா போக வேண்டும் என்றால், இல்லாமை தூரமாய் போக வேண்டும் என்றால், இல்லாமை நீங்கி போக வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தைகள், அந்த பிரச்சனையை வார்த்தையில் வாயில வச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த வார்த்தைகள் நமக்கு தூரமாக வேண்டும். அது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் தான் நம்முடைய நோயை வைக்கிறோம், நம்முடைய இல்லாமையை வைக்கிறோம், நம்முடைய வறுமையை வைக்கிறோம். எவ்வளவு தூரத்தில் வைக்க விரும்புறீங்க? அதை நான் ரொம்ப தூரத்தில் வைக்க விரும்புகிறேன். ரொம்ப தூரத்தில், பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. வியாதி பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை நான். வறுமை பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை நான். ஏழ்மைத்தனம் பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை. இயலாமை பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை. பலவீனம் பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை. தூரமாய் அதை வைக்க விரும்புகிறேன். எவ்வளவு தூரம் வைக்கலாம்? அது நான் வைக்கிறது பொறுத்து இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை, தாறுமாறான வார்த்தைகளை, மாறுபாடான வார்த்தைகளை எவ்வளவு தூரம் வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் வியாதியும் நோயும் எல்லா நெகட்டிவ் திங்ஸும், எல்லா விதமான பிற்போக்கான காரியங்களும், தோல்விகளும் அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அகன்று போகும். அடுத்த வசனம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. கண்கள் நேராக நோக்க கடவுதுன்னா தேவனுடைய வார்த்தையை நோக்க கடவுது. அது சொல்லுகிற காரியங்களை அது செய்ய கடவுது. திருப்பவும் சங்கீதம் 103, இதை சொன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு, சொல்லுகிறேன் இருந்தாலும். சங்கீதம் 103 அதை வாசிட்டு திருப்பி நீதிமொழிகளில் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆனால் அதுக்கு அது அடிப்படை இதுதான். சுகத்தை ஒரு உதாரணமாக எடுத்து இங்கே கர்த்தருடைய வார்த்தை எப்படி சுகத்தை கொண்டு வருது என்பது வேதம் போதிக்கிறது. எல்லாவற்றும் வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. செழிப்பு வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. ஆகவேதான் 3 யோவான் 2 யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, எது வாழ்கிறது போல? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா வாழ்வு எப்படி ஏற்படுகிறது? வார்த்தையின் மூலமாக. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆத்துமா வாழ்ந்திருந்தா தான் நாம் சரீரத்தில் வாழ்ந்திருக்க முடியும். ஆத்துமா வாழ்ந்திருந்தா தான் பொருளாதாரத்தில் வாழ்ந்திருக்க முடியும். ஆத்துமா வாழ்ந்திருந்தால் தான் குடும்பத்தில் வாழ்ந்திருக்க முடியும், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அதுதான் கீ, அதுதான் திறவுகோல். அது சரியா இருந்தால், நாவு வாழ்ந்திருக்கும் போது, வாழ்வை நாவு பேசும்போது நீ எல்லாவற்றும் வாழ்ந்திருப்பாய். சங்கீதம் 103 பாருங்கள், 5ஆம் வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இங்க 2 சென்டென்ஸ் போல சொல்லி இருக்குது. ஆங்கில வேதாந்தத்தில் இந்த மீனிங் ரொம்ப கரெக்டாக வெளி வந்திருக்குது சில மொழிபெயர்ப்புகளில். அது எப்படி ஒரிஜினலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லிட்டு அப்புறம் கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போறாதுன்னு அப்படி சொல்லல. எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும்படி செய்கிறார். அதாவது எப்படி வயது திரும்ப வாழ வயது ஆகும்படி செய்கிறார் என்று போதிக்கிறது இங்கே வேத வசனம். எப்படி சரீரத்தில் வயோதிப காலத்தில் கூட பலத்தை உண்டு பண்ணுவது என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்றாரா? வாயை நன்மையினால் நிரப்புகிறார். அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், லட்டு ஜிலேபி அல்ல நன்மை. லட்டு ஜிலேபியில தான் பிரச்சனையே இருக்குது. வாயை நன்மையினால் நிரப்பின்னு சொன்னா லட்டு ஜிலேபி பிரியாணி பொட்டேட்டோவனால் அல்ல. வாயை நன்மையினால் நிரப்பினா வேத வசனமாகிய நன்மையினால் நிரப்பி, இதனால் நிரப்பி அதன் மூலமா என்ன பண்ணுகிறார்? கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயதாகும்படி செய்ய. கழுகு அப்பப்ப தன்னுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்கிறதாம் பாருங்க. சிறகுகளை அது தூக்கி எறிந்து விட்டு புதிய சிறகுகள் அதுக்கு உண்டாகிறது. இப்படி பலத்தை புதுப்பித்துக் கொள்கிறதா. அதுபோல பலத்தில் புதுப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ அது உண்டாகும்? உன் வாய் எப்பொழுது நன்மையினால் நிரப்பப்படுகிறதோ, நல்ல காரியங்களை பேச ஆரம்பிக்கிறதோ, அப்போதான் சரீரத்தில் பலன் உண்டாகிறது. நீதிமொழிகளில் சொல்லுகிறது ரொம்ப உண்மை. 13ஆம் அதிகாரம் பார்ப்போம். நீதிமொழிகள் 13:2. ஆங்கிலத்தில் அந்த
103 சங்கீதம் 5ஆம் வசனம் ரொம்ப அருமையா சொல்லி இருக்குது. He satisfies your mouth with good thing so that your youth will be renewed like eagles. அப்படியே வருது ஒரு மொழிபெயர்ப்புல பாருங்க. எனக்கு நான் வச்சிருக்க மொழிபெயர்ப்புல வாய் நன்மையினால் நிரப்பி அதன் மூலமாய் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்படி செய்கிறார்னே வருகிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்ன அர்த்தம்? வாயின் பலனால் நன்மையை புசிப்பான்னா எப்படி நன்மை அனுபவிப்பான் என்பதை குறித்து பேசுகிறது. நன்மை எப்படி ஒரு மனுஷன் அனுபவிக்கிறான், நல்ல காரியங்களை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட காரியங்கள் நடக்காமபடி செய்து அவைகள் அவன் மேல அவனை நிரப்பாதபடிக்கு, அவன் மீது பலிக்காதபடிக்கு அவைகளை தூரமாக்கி நன்மையை எப்படி புசிக்கிறான். நன்மையை புசிக்கிறான்னா ஏதோ சாப்பிட்றதை பற்றி சொல்லல. இங்க வாழ்க்கையில நன்மை எப்படி அவன் ருசி பார்க்கிறான், நல்ல காரியங்களை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். வாழ்க்கையில வெற்றி, கையின் பிரயாசங்களில் வெற்றி, தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, சரீரத்தில் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி எப்படி அவன் அனுபவிக்கிறான், எப்படி அவன் புசிக்கிறான், ருசி பார்க்கிறான் என்பதுதான் இங்க போதிக்கிறது. எப்படியான் தன் வாயின் பலனால், வாயில பேசுகிற வார்த்தைகளின் பலனால தான் அவன் என்ன பண்ணுகிறானாம், நன்மையை புசிப்பான். எல்லாம் சொல்லுங்க, வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வழி. மனுஷனை உண்டாக்கும் போது அப்படிதான் வைத்து விட்டார். வாயின் பலனால் தான் அவன் நன்மையை புசிக்கணும். வாயில் என்ன பேசுறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகும். வாய் தான் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது நன்மையை, வாய் தான் தீமையையும் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. வறுமையை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது வாய், வியாதியை உற்பத்தி பண்ணுகிறது வாய், தோல்வியை உற்பத்தி பண்ணுகிறது வாய், நன்மையை உற்பத்தி பண்ணுகிறதும் வாய் தான், வெற்றியை உற்பத்தி பண்ணுகிறது வாய், பலத்தை உற்பத்தி பண்ணுகிறது வாய், ஆரோக்கியத்தை உற்பத்தி பண்ணுகிறது வாய். வாயின் பலனால் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் வச்ச வழி. தன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் மனுஷன் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய வாயில வைத்து பேசுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை விட நல்ல வார்த்தை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த வார்த்தைகள் எப்படி அவன் வாயில இருக்குதோ அவன் நன்மையை புசிப்பான். எல்லாரும் நான் நன்மையை புசிப்பேன். 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. எல்லாம் இதை குறித்த வசனங்கள் தான். பட்டை குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். அதாவது சிலருடைய நாவு அப்படியே கத்தி வச்சு குத்துன மாதிரி இருக்கும், குத்தி கிழிச்ச மாதிரி இருக்கும். அவங்க பேசினாங்கன்னா அவ்வளவு ஒரு கருக்கான ஒரு பட்டயம் போல இருக்குது. பாருங்க நாவு எவ்வளவு ஷார்ப், பாருங்க எவ்வளவு ஒரு வேலை செய்யுதுன்னு. அதே நேரத்தில் ஞானம் உள்ளவருடைய நாவோ, எல்லாரும் சொல்லுவோம் ஞானம் உள்ளவருடைய நாவு. எத்தனை பேருக்கு ஞானம் இருக்குது? ஞானம்னா என்ன? வசனத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஞானம் அல்ல. எப்படி அதை உபயோகப்படுத்த வேணும், எந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில எவ்வளவு உபயோகப்படுத்த வேணும் என்று தெரிந்து வைத்துக் கொள்வது தான் ஞானமுள்ள நாவு. ஞானமுள்ள நாவு என்று சொன்னால் நாவை சிறந்த விதத்திலே சூழ்நிலையில மாற்றும்படியாக உபயோகிக்கக்கூடிய ஒரு ஞானம். ஞானமுள்ள நாவோ என்ன? ஔஷதம். ஔஷதம் என்று சொன்னால் மெடிசின், மருந்து. இதை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஞானமுள்ள நாவு ஔஷதம் போல இருக்கிறதாம். 14ஆம் அதிகாரம் பாருங்க. சுகத்தை விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, சுகம் என்னும் நன்மை எப்படி புசிப்பது. தினந்தோறும் இதை பேசுங்கள், உங்கள் மீது பேசுங்கள், உங்கள் பிள்ளைகள் மீது பேசுங்கள், உங்கள் சூழ்நிலையின் மீது பேசுங்கள். சுகம் என்கிறது இங்கே எட்டா தூரத்தில் இல்லை. சுகம் என்கிறது யாருக்கோ லெட்டர் போட்டு அவர் ஜெபம் பண்ணி கிடைக்கிறது அல்ல. சுகம் என்கிறது அங்கே இங்கே தேடி அலைகிறது இல்லை. கர்த்தர் நல்லவர், உங்களுடைய நாவிலே அதை வச்சுட்டாரு, நாவை சரி பண்ணா அது கரெக்டா நடக்கும் என்று சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற மிலார் உண்டு, ஞானவான்களின் உதடோ அவர்களை காப்பாற்றும். வாய் காப்பாற்றுமா? வாய் சாவிலிருந்து காப்பாற்றும், வாய் அழிவிலிருந்து காப்பாற்றும், வாய் எல்லா நோய்களிலிருந்து காப்பாற்றும், வாய் வறுமையிலிருந்து காப்பாற்றும், வாய் இல்லாமையிலிருந்து காப்பாற்றும், தோல்வியிலிருந்து காப்பாற்றும், வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும். நம்முடைய வாய் நம்ம காப்பாற்றக்கூடிய விதத்தில் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். வாயை எப்படி உபயோகப்படுத்துறோம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அருமையானவர்களே. ஜெபத்திலே நம்முடைய வாயை வெற்றிகரமாக உபயோகப்படுத்த வேண்டும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையே ஒரு நல்ல வெற்றிகரமான திசைக்கு திருப்பும்படியாக, நாம் விரும்புகளை அடையும்படியாக, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வாயை அப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும். காப்பாற்றுகிற வாயாக
மருந்தாக, ஔஷதமாக அப்படி உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய வாயை நன்மையை புசிக்கிறதுக்குன்னு உபயோகப்படுத்தின வாயை, நன்மையை பெற்றுக் கொள்கிறதுக்குன்னு வாயை உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென். இருக்கீங்களா? நிறைய வாய்கள் இன்றி கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால வெறும் கோல்கேட் டூத் பேஸ்ட் பத்தாது. நான் சொல்லுகிறது வேற காரியம். இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் அந்த நாவுகளில் தெளிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு தான் நாவு. நாவு ஏதோ சாப்பாட்டை ருசி பார்க்கறதுக்கு அல்ல. நாவு சரியா பேசினாதான் சாப்பாட்டையே சாப்பிட முடியும். இருக்கீங்களா? இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஆக எதையுமே சரி, சுகத்தை ஒரு உதாரணமா எடுத்து இன்றைக்கு பார்த்தோம். சுகத்தை பெற்றுக்கொள்வதுன்னா ஜெபத்திலே நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை பேசணும். எப்படி பேச வேண்டும்? தேவனே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். என் நோய்களை எல்லாம் நீக்குகிறவர் நீர், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன் என்று எழுதியிருக்கிறதே, என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறதே, என் நோய்களை சுமந்து என் வேதனைகளை சுமந்து தீர்த்தீர் என்று, நோய்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேதனைகளை சுமந்து தீர்த்தீர் என்று எழுதியிருக்கிறதே, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, பலன் என்னுடையது. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை அதை எனக்கு அறிவிக்கிறது. இயேசு என் ஜீவனும் என் பலனுமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன் என்கிற வார்த்தைகளை ஜெபத்தில் அதை பேச வேணும். ஜெபத்தில் வந்து, ஆண்டவரே இந்த நோய் 12 வருஷமா இருக்குது, ஆண்டவரே நான் அந்த சுவிசேஷத்தை ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த வரம் பெற்ற தாசர்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவரே, இவர்கிட்ட போன ஆண்டவரே, அவர்கிட்ட போன ஆண்டவரே, இருந்தாலும் அடியேண்டி ஜெபத்தை இன்னும் கேட்கவில்லையே ஐயா. என்றைக்கு நீர் கேட்பீர்? கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னைக்கு நீர் கேட்பீர்? என்னைக்கு நீர் கேட்பீர்னா அவர் சொல்றாரு, என் கேட்டில் வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கவன்ட்ட நான் கேட்க போறது இல்லை. என்னுடைய உடன்படிக்கையை என்றைக்கு ஒருவன் எடுத்துக்கொண்டு அதை பெருசா நினைச்சு, நான் பேசின வார்த்தையை பெருசா நினைச்சு, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, இதை என்னுடைய வாழ்க்கையில நிஜமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், இதை பலிக்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை எனக்கு அப்படியே இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த வாழ்க்கையில வந்து பலிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு மனுஷன் சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, கரெக்ட், நீ ஒருத்தர் தான் என்ன மதிக்கிறேன், என்னுடைய வார்த்தையை மதிக்கிறேன்னு சொல்லி. இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார் பாருங்க. திருப்பவும் நீதிமொழி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு ஒரு அற்புதமான காரியத்தை என்று காண்பிக்க போறேன். உதாரணத்தை, எப்படி ஒரு மனுஷன் பிள்ளை இல்லாதிருந்த ஒரு மனுஷன் எப்படி பிள்ளையை பெற்றான் என்கிறதுக்கு ஒரு பெரிய கதை பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது பாருங்க. இந்த விழுந்து போன உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே ஒரு பிள்ளையை பெக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. நிறைய பேருக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகி 10 மாசத்துல பெற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த அருமை தெரியாது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் அவஸ்தைப்பட்டவங்களுக்கு தான் தெரியுது எவ்வளவு சில நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் ஆயிடுதுன்னு. பிசாசு எப்பேற்பட்ட தடைகளை கொண்டாந்து போட்டுறான். ஒரு குழந்தைய பெறுறதுக்கு அவங்க தவம் கிடக்க வேண்டியதா இருக்குது. ஒரு குழந்தைய பெறுறதுக்கு அவங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு, அந்த டாக்டரை பார்த்து இந்த டாக்டரை பார்த்து எல்லா பதிலையும் தேடி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பெரிய அங்கலாய்ப்பு உள்ளத்துல உண்டாகி, இப்படியெல்லாம் ஜனங்க இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஆனா வேத வசனம் திட்டவட்டமா நமக்கு போதிக்கிறது, எப்படி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டாகுதுன்னு நீங்க போதிக்கிறது. இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த பிரின்சிபிள் தான் எல்லாத்துக்கும் செல்லும். வெறும் பிள்ளை உண்டாகிறதுக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்ட போது முதல்ல என்னத்தை மாற்றுகிறார் என்று பார்ப்போம். வாசிப்போம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாமுக்கு தரிசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் சொல்லிட்டார். வாக்கு தத்தம் கொடுத்துட்டார். ஆபிரகாமே, நீ பிள்ளை இல்லாதவன் கிடையாது, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்க போகிறேன். வெறும் ஓன் ஜாதிக்கு மட்டுமல்ல, திரளான ஜாதிகளுக்கு, உங்க யூத ஜாதிக்கு மட்டுமல்ல, திரளான ஜாதிகளுக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்த ஆபிரகாமின் சந்ததியில வந்து பிறந்து, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா ஜாதி மக்களுக்கும் கிடைச்சிருக்கிறதுனால, எல்லா இனத்தவருக்கும் கிடைச்சிருக்கிறதுனால, இன்றைக்கு
இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறதுனால இந்த ஆபிரகாம் எல்லா ஜாதிகளுக்குமே தகப்பனாய் இருக்கிறான். அதுதான் உண்மை. இருக்கீங்களா? எல்லா ஜாதிகளுக்கும் அவனை தகப்பனாக்கிட்டாரு. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். எப்ப சொன்னார்? அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாத காலத்துல சொல்லுகிறார், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குகிறேன். ஒரு மல்டிடியூடுக்கு, ஒரு திரள் ஜனத்துக்கு நீ தகப்பனா இருப்பா என்று அன்றைக்கே சொல்லுகிறார். இவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது, அன்னைக்கு சொல்றார். இது எப்படி ஆகும்? இது எப்படி நிறைவேற்ற போகிறார்? இது எப்படி விசுவாசத்தில் அவன் அதை விசுவாசித்து எப்படி அதை பெற்றுக்கொள்ள போகிறான்? எப்படி இது நிறைவேற்றப்பட போகிறது அவனுடைய வாழ்க்கையில் என்பதை பார்ப்போம். சொன்னது மட்டும் இல்லாமல் அது எப்படி அவனுடைய வாழ்க்கையில வேலை செய்ய வேண்டும் என்று அதற்கான காரியத்தை சொல்றாரு பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், 5ஆம் வசனம், அவன் பேர் ஆபிராம் என்று இருந்தது பாருங்க. ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நேமியாலஜின்னு ஒன்று இருக்குது பாருங்க. அது பைபிளில் கூட இருக்குது சார், டிவியில் பார்க்குறோம் இல்லையா? பேரில் ஒரு ஏவ் அடிச்சுட்டு ஒரு ஈ போட்டா எல்லாம் திசையே மாறிடும், வாழ்க்கையே மாறிடும். காலங்காத்தால் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் சொல்றாரு, எனக்கு அது பைபிள்லேயே இருக்குங்க, ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர் மாத்தினார் பார்த்தீங்களா? அவன் பேர் மாத்தின உடனே அவனுக்கு திரளான ஜாதி ஆச்சு, பேர் மாத்தின உடனே இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. நான் சொல்றேன், பேரில் என்ன இருக்குன்னு கவனிக்கணும். இங்கே நேமாலஜி இல்லை, இங்கே வேற, இங்கே விசுவாசம் போதிக்கப்படுகிறது. நமக்கு நேமாலஜியில் வித்தியாசம், நேமாலஜியில் விசுவாசம் கிடையாது, கர்த்தர் பேரில் விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் விசுவாசத்தை எப்படி இவன் வாழ்க்கையில பயிற்சிக்க வேணும் என்கிறதுக்கு இவனுக்கு சுலபமாக்கி தர்றார். இவன் யாரை பார்த்தாலும் அவனை ஆபிரகாம் ஆபிரகாம்னு சொல்லுகிறார்கள். அவன் எல்லார்ட்டையும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். குழந்தை இல்லைங்கிறது அவனுடைய பெரிய பேச்சா இருக்கு. வீட்லயும் தான் பேச்சு, நாட்டிலையும் தான் பேச்சு, வர்றவங்க போறவங்க கிட்டலாம் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு இவன் அதையே பேசிட்டு இருக்கனால போறவங்க வர்றவங்களாம் அதை இருக்கிறார் பாருங்க. பெரிய பணக்காரங்க குழந்தையே இல்லைனா அவர் பாவம் குழந்தையே இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, இந்த பேச்சு வாயின் பேச்சை முதல்ல மாற்றணும், உன் வாயின் பேச்சை முதல்ல மாற்றணும், அப்போ தான் உனக்கு குழந்தை உண்டாகும்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாரு, ஆபிரகாமே நீ ஆபிரகாம்னு இருக்க மாட்டே, ஆபிரகாம் எனப்படுவாய். ஏன் என்று சொன்னால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிராம் என்று சொன்னால் எக்ஸால்டட் ஃபாதர்னு அர்த்தமா. அப்பா என்ற வார்த்தையில இருந்தால் அந்த முதல் பகுதி வருது, அப் என்கிற வார்த்தை வருகிறது, அதுலயே அப்பான்னு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல சாராளுக்கும் பேரை மாத்திரார் பாருங்க. 15ஆம் வசனம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் என்று சொல்லுகிறார். 2 பேருக்கும் ஒரே விதமான பேர் மாற்றம். நல்லா கவனிக்கணும், இதுல ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பேருக்கும் பேர் மாறுகிறது, ஆனா ஒரே ஒரு லெட்டர் ஆட் பண்ணுகிறார். அவருடைய பேர்ல ஒரே ஒரு லெட்டர், ஒரு எழுத்தை கூட்டுகிறார். ஆங்கிலத்தில் பார்க்க போனால், எபிரேய மொழியில பார்க்க போனால் அந்த H என்று வருகிற வார்த்தை யாவே, யெகோவா என்கிற வார்த்தை எபிரேய மொழியில யாவே என்று சொல்லப்படுகிறது. அதுல இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்து ஆபிரகாமுடைய பேருக்கு நடுவில் வைக்கிறாரு, சாராயனுடைய பேருக்குள்ள அதை புகுத்துகிறார். எதுக்காக? தன்னுடைய பேர்ல இருந்து ஒரு பகுதி எடுத்து இவனுடைய பேருக்குள்ள புகுத்துகிறார் என்று சொன்னால் தன்னை இவனோடு இணைத்து கொண்டார் என்பதை காட்டும்படியாக. நீயும் நானும் சேர்ந்திருக்கோம் ஆபிரகாமே, உனக்கு இனிமே தோல்வி கிடையாது, நீ என்னுடையவன் நான் உன்னுடையவனா இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நான் நுழைந்து விட்டேன், நீ இனிமே ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம், என்னுடைய பேரின் ஒரு பகுதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய யாவே என்கிற யெகோவா தேவன் என்கிற இந்த அற்புதமான தேவனுடைய பேரின் ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்து அவனுக்குள்ள வைத்து இந்த விசுவாச வார்த்தையை அவன் பேசும்படியாக அவனுக்கு உதவுகிறார். ஏன் அதை கொடுத்தாரு பேர் என்ன? அடுத்த நாள் ஆபிரகாமே பேர் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன பேரெல்லாம் மாறிடுச்சாமே, மாத்திட்டீங்களாமே, ஜாதகம்லாம் பார்த்து என்னமோ பேர் மாத்திருக்கீங்களா அப்போ கேட்டா அவன் சொல்லுவான், இல்லை இல்லை கர்த்தர் மாத்திருக்காரு, ஜாதகம் பார்த்து மாத்தல. நான் ஏன் பேர் மாத்திருக்கேன்னா, இந்த பேரை சொல்லும் போது ஜாதிகளின் தகப்பன், திரளான ஜாதிகளின் தகப்பன். ஆமேன். பேர் என்னன்னு கேட்டா திரளான ஜாதிகளின் தகப்பன். ஒரு தடவை வாயை திறந்தாலும் இதுதான் வரும், அப்படி பண்ணிட்டார் ஆண்டவர். அதுக்காக தான் பேர் மாத்தினார். இந்த நேம் சேஞ்ச், இந்த உலகத்தில் இருக்கிற நேம் சேஞ்ச் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது ஒன்றும் அச்சீவ் பண்றது கிடையாது. சும்மா ஒரு லெட்டர் இங்கே மாற்றி இந்த எழுத்து தூக்கி அங்கே போட்டு அந்த எழுத்து தூக்கி இங்கே போட்டு இதை கட் பண்ணி அதை கட் பண்ணி கணக்கு போட்டு சொல்றாங்க இல்லையா, அது ஒன்றும் பெருசா இது பண்ண போறது இல்லை. எது பண்ண போகுதுன்னு சொன்னா, இந்த பேர்ல உள்ள அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குன்னு சொன்னாரு பாருங்க. வாயை திறக்கும் போதெல்லாம் அதுதான் வருகிறது.
ஆபிரகாம் என்று யாராவது கூப்பிடும் போது அதான் கேட்குது அவனுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே என்று. பேர் என்னன்னு கேட்டா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ ஒரு நாளைக்கு 100 தடவை அவன் சொல்ல வச்சிட்டார் ஆண்டவர், அவன் அறியாமலே. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு பிள்ளை கூட இல்லாம ஊர் முழுக்க போய் அங்கங்க தான் பேரை சொல்லி அங்கங்க கையெழுத்து போட்டு வர்ற ஆபிரகாம் ஒவ்வொரு தடவையும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தான் கையெழுத்து போடுறான். ஒரு தடவையும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தான் பேரை சொல்லுகிறான். கர்த்தர் அவனுடைய வாயில் அப்படி வைத்து விட்டார் பாருங்க. நீ இந்த விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் வாயை திறந்து சொன்னாதான் அவனுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அவனுடைய வாயில கொண்டு வந்து அந்த பேரை மாத்தி வச்சிட்டார். அதன் மூலமாக அவன் பிள்ளையை பெறும்படியாக ஒரு அற்புதம் நடக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்தார். சாராளும் அப்படிதான் திரளான ஜாதிகளுக்கு அவள் தாயா இருக்கும்படியாக அப்படி அவளுக்கு பெயர் வைக்கப்பட்டது என்றால் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்திலே, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன். அப்ப அவளும் என்னவாயிட்டா? ஜாதிகளுக்கு தாயாகிவிட்டாள். அப்ப 2 பேரும் வீட்டில் எந்நேரமும் இதே பேசும்படியா கர்த்தர் பண்ணிட்டார். இருக்கீங்களா? தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வாக்கு தத்தத்தை அவனுக்குள்ள எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தார். அப்போ ஃபுல் பைபிள் இல்லை அவங்ககிட்ட. இவ்வளவு பெரிய பைபிள் அவன்கிட்ட கிடையாது, ஆபிரகாம்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவன் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் தேவன் அறிந்திருந்தான் அந்த காலத்தில். வேற யாரும் எந்த மனுஷனுக்கு தேவனை அறியாத மனுஷர்களா இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு அவன் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு நம்ம வார்த்தையை எடுத்து ஈஸியா வாயில வைக்க முடிகிறது. அவன் எந்த வார்த்தையை எடுத்து வைப்பான், எப்படி வைப்பான், எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எடுத்து வாயில வைப்பான், எப்படி அதை சொல்லுவான்? கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு ஒரு வேலை பண்றேன், உன் பேரை மாத்திடுறேன். உன் பேரை மாத்தினா அந்த பேருடைய அர்த்தம் என்ன? ஜாதிகளுக்கு தகப்பன். என்னுடைய வாக்கு தத்தம் என்ன? திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவான்னு சொல்லி வச்சிட்டேன். பாத்தியா, வாக்கு தத்தத்தை என்ன பண்ணிட்டேன்? எடுத்து உண்டிய வாயில வைத்துட்டேன். வார்த்தை எடுத்து உண்டிய வாயில வைத்துட்டேன். இனிமே அற்புதம் நடக்க போகுதுன்றார். இருக்கீங்களா? நல்லாதான் தட்டுங்க. இப்ப ஏன் நமக்கு பேரை மாத்துறது இல்லைன்னு சொன்னா அது அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய பைபிள் இருக்குது. கஷ்டப்படுகிறவர்கள் பைபிள் எடுத்தா போதும். என்ன சொல்லுகிறது? இவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், என் தேவன், தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், இவர் ஐஸ்வரியத்தின் தேவன். இதை அறிக்கை செய்ய வேண்டும். என்னுடைய குறைகள் நீங்கும்படியாக, என்னுடைய இல்லாமை நீங்கும்படியாக, என்னை விட்டு அது தூரமாகும்படியாக இதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அவரே பரிகாரியாய் கர்த்தர் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் அறிக்கை செய்ய வேண்டும், இதை நான் பேச வேண்டும். நான் அதனாலதான் என்ன பண்ண வேண்டும்? இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து என்னுடைய வாயில வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய பைபிள் இல்லை, இவ்வளவு வார்த்தைகள் இல்லை, எல்லாம் இல்லை, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான். இந்த விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறவனுக்கு நாளைக்கு விசுவாசம்னா என்ன நீ வந்து போதிக்க போறான், ஜனங்களுக்கு எடுத்து காட்ட போறான் தன்னுடைய வாழ்க்கையில. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு எப்படி விசுவாசம் இயங்க வேணும் என்று தேவன் பார்த்து என்ன பண்ணிட்டாரு? வாக்கு தத்தத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வாக்கு தத்தத்தை அவன் வாயில வைக்கிறதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிச்சு அவனுடைய பேரை மாத்தி அந்த பேரே அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்பி சொல்றது போல வைத்து அவனுடைய வாயில வைத்தார். அதனாலதான் அவனுக்கு குழந்தை பிறந்தது. இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு ஒரு சாட்சி கேட்டோம். எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்து இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குது. இங்க நல்ல ஜாக்கிரதை, என்ன நடக்கும்னு தெரியாது. இதுதான் நடக்கும், திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்காது என்று எல்லாம் சொல்றாங்களோ அது நடக்கும். இங்க அதுக்காக தான் போதித்து கொண்டிருக்கிறேன். நூறு டாக்டர்கள் சொன்னாலும் அது நடக்கும். ஏனென்றால் என்னுடைய கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவரால் செய்ய முடியுமா, அவர் செய்ய விரும்புகிறாரான்றது பிரச்சனையே இருக்கக்கூடாது. பாருங்க, அது பிரச்சனையே இல்லை. நான் அதை விரும்புகிறேனா? ஒவ்வொரு நாளும் வார்த்தை எடுத்து நான் என்னுடைய உள்ளத்தில் வைக்கிறேனா, என்னுடைய நாவில் அதை வைக்கிறேனா, நான் அதை பேசுகிறேனா, நான் அதை விசுவாசிக்கிறேனா, நான் அந்த வார்த்தையில எடுத்துக்கொள்ளுகிறேனா? என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எது வெறும் பிச்சை கேட்கிற ஜெபமா இருக்குதா, அல்லது விசுவாசத்துல மலையை பேர்க்கக்கூடிய ஜெபமா இருக்கிறதா? அந்த கற்பம் தரிப்பதற்கு என்னவெல்லாம் தடையா இருக்குதோ அந்த மலைகளை தகர்த்தெறிகிற ஜெபமாயது இருக்கிறதா? அல்லது வெறும் ஆண்டவர்கிட்டே தாரம் தாரம் தாரம்னா ஆண்டவர் சொல்ல மலையை பார்த்து நீ பேசு, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லு,
அந்த கற்பம் தரிக்க தடையாயிருக்கிற அந்த மலையை பார்த்து இயேசுவின் நாமத்திலே அகன்று போ, இல்லாமற் போ, இயேசுவின் நாமத்திலே குழந்தை பேர் உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு நாளும் அதை பேசு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசு என்று சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசத்தை பேசுறதுன்னு கத்து கொடுத்துட்டாரு. கத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் நாம இப்ப வாஸ்தவம் இல்லையா, நீதிமொழிகள்ல கண்களை அதை விட்டு பிரியாது இருப்பதாக இல்லையா, கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக தான் என்ன பண்ணிட்டாரு, பூமியின் மணலை பாருன்றாரு, அது போல உன்னுடைய சந்ததி ஆக்குவேன்னு சொன்னாரு. இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், வாசிக்கல. வானத்து நட்சத்திரங்களை பால் உன்னுடைய சந்ததி அது போல ஆக்குவேன்னாரு. அப்போ ஆபிரகாம் தினந்தோறும் மனைவியை கூட்டு ஒரு பீச்சுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு வயசான காலத்தில் 2 பேரும் பீச்சில் உட்காந்து இந்த பூமியின் மணலை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வர்றாங்க. ஏன்னா கண்களுக்கு முன்னால தேவனுடைய வார்த்தையை வைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டாரு. வாக்கு தத்தத்தை எப்படி அவன் கண்ணுக்கு முன்னால வைக்கிறது, இது கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உலகுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாக வேண்டும். எப்படி அது உண்டாகும்? இது கண்ணுக்கு முன்னாலே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கணும். எப்படி? பூமியின் கடலின் மணலத்தனையாக, பூமியின் தூளத்தனையாக. என்னென்ன அனாலஜி கொடுக்குறாரு பாருங்க, எப்படி கொடுக்குறாரு பாருங்க. எங்க பார்த்தாலும் அதுதான் தெரியும், வாக்குத்தத்தம் தான் தெரியும். இந்த மண்ணு போலதான் இருக்கும், தூசி போலதான் என்னுடைய சந்ததி இருக்கும். தூசியை யாரும் கணக்கிலிட முடியாது. கடலின் மணலை போலதான் என்னுடைய சந்ததி இருக்கும். மேல பார்த்தாலும் அங்கதான் அங்கே அதுதான் தெரிகிறது. அங்கே என்ன தெரியுது? நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்களை போலதான் என்னுடைய சந்ததி இருக்கும். அப்ப பேரை மாத்தினதும் இந்த நட்சத்திரங்களை பாரு, பூமியின் தூளை பாரு, மணலை பாருன்னு சொன்னதெல்லாம் எதுக்கு? கண்களை விட்டு இந்த வாக்குத்தத்தம் பிரியக்கூடாது, வாயை விட்டு இந்த வாக்குத்தத்தம் பிரியக்கூடாது. அதுக்காக வாயிலையும் கண்கள்லையும் இதை எப்படி வைக்கணும்னு அவர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், வாயிலையும் கண்ணில் இருந்ததுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில உண்டாகிவிடும். எல்லாரும் சொல்லுவோம், வாயிலும் கண்களிலும் தேவனுடைய வார்த்தை இருந்தால், தேவனுடைய வார்த்தையே பார்த்து கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தையே பேசிக் கொண்டிருந்தால், அந்த வார்த்தை என்னிலே வந்து பலிக்கும். பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபல் பாருங்க. இது வந்து சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஆகவே உங்களுடைய பிரச்சனை என்னன்றது எவ்வளவு பெருசுன்றது பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷமா குழந்தை இல்லை, எப்படி பிரச்சனை, இது டாக்டர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பேசாதீங்க. சரி, அவங்க சொன்னது சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகும் என்று. ஆகுமா ஆகாதா? எடுத்துக்கொள்கிறீர்களா எடுத்துக்கொள்ளையா? அம்பை கொடுத்து கையில் அடிச்சு காமிங்க, எவ்வளவு இதை எடுத்துக்கொள்கிறீங்கன்னா எவ்வளவு அடிப்பீங்க? அப்ப ஜெபத்துல வந்து பாருங்க, தேவனுடைய பகுதி ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய பகுதி ஜெபத்தில் இருக்கிறதுனால தான் ஜெபத்துக்கு மேன்மை. தேவனுடைய வார்த்தை நாம் ஜெபத்தில் பேசுறதுனால தான் ஜெபத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை மேன்மை உண்டாகிறது. ஏனென்றால் இந்த ஜெபத்தில் இருக்கிற தேவனுடைய பகுதி வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அதை வைக்கிறதுக்காக தான் தேவன் இப்படி பண்ணார் ஆபிரகாமுக்கு. இப்படி திருப்புவோம் பாருங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். வார்த்தைகள் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நெகட்டிவ் வேர்ட்ஸ், தாறுமாறான வார்த்தைகளை பேசும்போது வாழ்க்கையே அது வணைகிறது. ஒரு பெரிய அரணை போல அது ஆகிறது. அநேகர் இன்றைக்கு ஒரு பெரிய அரணை உருவாக்கி இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில. எப்படிப்பட்ட அரண்? இல்லாமை என்கிற அரண், ஏழ்மை என்கிற அரண், வறுமை என்கிற அரண், வியாதி என்கிற அரண், தோல்வி என்கிற அரண், அதைரியம் என்கிற அரண், பயம் என்கிற அரண். அது ஒரு கோட்டை மாதிரி எழும்பிடுச்சு பாருங்க. இந்த பயத்தை இப்ப நீக்க முடியல, வியாதியை இப்ப போக்க முடியல, இப்போ இந்த வறுமையை தூரப்படுத்த முடியல. அது வந்து பிடிச்சிக்கிச்சு. இதை அவங்க போய் பிடிச்சாங்க, அது இப்ப இவங்கள பிடிச்சிக்கிச்சு, விட மாட்டேங்குது. எப்படி இதை அகற்றுகிறது பாருங்க. எப்படி காரியங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம் என்பதை வேதம் திட்டவட்டமா போதிக்கிறது பாருங்க. 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. என்ன மாதிரி ஒரு லாங்குவேஜ் பாருங்க. என்ன சொல்றாரு? ஒரு பெரிய அரண் இருக்குதான், இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு போர் ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறாராம் கர்த்தர். என்ன அரண் இது? இது சரீர பிரகாரமா ஏதோ ஒரு சோத்தை பற்றி சொல்லுதா? கோட்டை சவரை பற்றி
இல்லை. இந்த போராயுதங்கள் ஏதோ துப்பாக்கி பீரங்கியை பற்றி சொல்லுதா? கிடையாது. பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாம் இருக்கிறோம். அப்ப மனுஷருடைய வாழ்க்கையில பயம், ஏழ்மை, வறுமை, நோய், இப்படிப்பட்ட அரண்கள் எப்படி உண்டாகிறது? இதைத்தான் இங்க பேசுகிறது பாருங்க. அப்படிப்பட்ட அரண்கள் எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், அவர்கள் எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். எண்ணங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அன்னைக்கு சொன்னேன். இயேசு சொன்னார் இல்லையா, டேக் நோ தாட் சேயிங் வாட் ஷால் வி ஈட். அதாவது எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை சொல்லி கவலைப்படாதீர்கள். சொல்லி அந்த எண்ணத்தை உங்களுடையதாக்கி கொள்ளாதீர்கள். எண்ணம் நிறைய இருக்குது உலகத்துல, பலவிதமான எண்ணங்கள் நடமாடி கொண்டிருக்கிறது. எல்லாம் அதை பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு அது உங்களுடைய எண்ணமாகிறது என்று சொன்னால், நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆமையா நீங்க சொல்றது ரொம்ப உண்மைங்க அப்படின்னு நீங்க என்னைக்கு பேசுறீங்களோ அதே வார்த்தைகளை, அப்போ அந்த எண்ணம் வந்து உங்களுடைய எண்ணம் ஆயிடுது. அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு கிடக்கட்டும். நீங்க பேசாத வரைக்கும் அது உங்களுடைய எண்ணம் அல்ல. அவங்க பேசுறது நீங்க காதால கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், காதால கேட்டு பிறகு வாயில பேசும்போது அது உங்களுடையதாகிறது. கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிதான். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். கேட்கிறோம், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கேட்டதுனால வார்த்தை வந்து உள்ள வந்து விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடுறது இல்ல, விசுவாசத்தை உண்டாக்கி வல்லமை உண்டாயிடுறது இல்ல. கேட்டா போதாது, கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாயில போட்ட உடனே அங்க என்ன ஆகுது? என்ன கேட்டோமோ அது நம்முடையதாயிடுது. பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லியும், முற்போக்கான விதத்திலும் பிற்போக்கான விதத்திலும் எடுத்துக்கொண்டால் அப்படிதான் நடக்குது. தேவனுடைய வார்த்தையும் அப்படிதான் பேசப்படுகிறது, அதை கேட்கிறோம். என்னைக்கு அதை நாம் பேசுறோமோ அப்ப நம்முடைய எண்ணம் ஆயிடுகிறது. நான் சொல்லுகிறேன், தகாத காரியங்களையும் பேசப்படுகிறது, கேட்கிறோம். ஆனால் என்னைக்கு அதை நாம் பேசுகிறோமோ அது நம்முடையதாகி விடுகிறது. இப்படி பேசி 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 ஒரு கல் மேல இன்னொரு கல் வச்சு கட்டுறது போல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கோட்டை செவரை எழுப்பி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த 10 வயசுல இருந்து இல்லாமையும் வறுமையும் நோயையும் தோல்வியும், நான் ஏழை, நான் ஒண்ணு இல்லை, நான் எங்க போறது, நான் எண்ணத்தை பூசிப்பேன், எண்ணத்தை குடிப்பேன், அப்படியே பேசி 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 நான் சின்ன கிராமத்துல ஒண்ணு இல்லாத குடும்பத்தில இருந்து ஒண்ணுமே இல்லாத வந்தேன். இதே பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னால சொல்றாரு, இந்த ஊருக்கு நான் வரும்போது விஐபி சூட்கேஸ்ல வரல, தகரடப்பா பாக்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் 4 முளை வேஷ்டி கட்டி கொண்டு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சது எனக்கு. அப்போ தகரடப்பா சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்றார். எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்பா, நான் 50 வருஷத்துக்கு முன்னால் தகரடப்பா சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு. நான் ஒருத்தட்ட சொன்னேன், 50 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு 50 வயசு தான் ஆகுது, ஆனால் எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருக்குது. தகரடப்பா சூட்கேஸ் தான் இருந்தது, விஐபி எங்கே இருந்தது? நாங்கள் எல்லாருமே தகரடப்பா தான் வச்சுருந்தோம். இவர் ஒன்றும் பெரிய பரிசுத்தமான ஏதோ தகரடப்பா கண்டுபிடிக்கல. இவர் தகரடப்பா சூட்கேஸ் தான் எல்லாரும் வச்சிருந்தாங்க. ஆகவே இவர் வச்சிருந்ததுலேயே சிறந்தது தான் வச்சிருந்தார். இதெல்லாம் மேன்மை பாராட்டிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன சூட்கேஸ் வச்சிருந்தேன், தகரடப்பாவில் வந்தேன், 4 முளை வேஷ்டியில் வந்தேன், இப்படி எல்லாம் பாருங்க. விஐபியே கிடையாது. அப்போ விஐபியெல்லாம் இப்போ வந்தது தான். இந்த அழகழகான சூட்கேஸ்கள்லாம் இப்போ வந்தது தான். அதை மேன்மை பாராட்டுற வரைக்கும் பாருங்க, அது நம்ம விட்டு தூரமாக மாட்டிருந்தா அதே அந்த இல்லாமையும் குறையும் வந்து தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை மேன்மை பாராட்டக்கூடாது. முன்னேறி செல்ல வேணும் என்று சொன்னால் நாம் அதற்கேற்ற காரியங்களை வாயில போட வேணும். சிலருக்கு அப்படியே பேசி 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 பாருங்க, அவங்களுடைய பழைய காலத்தையே அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு பேசி, தாங்க ஏழ்மைத்தனம், தாங்க சின்ன ஒன்றும் இல்லாத ஜனங்க, எங்கள் கிராமம் ஒன்றுமே கிடையாதுங்க, எங்கள் இது ஒன்றுமே கிடையாதுங்க, படிப்பே கிடையாதுங்க, அதுவே கிடையாது, இது எல்லாம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு போட்டு, அதனால தான் கிடையாது இன்னைக்கு ஒன்றும். இந்த கிடையாது எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து தான் வந்தது, வாயிலிருந்து வந்து. இந்த வாய் வந்து அவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த நிலையை உருவாக்கி விட்டது. அப்படி ஆகிடுச்சு. கல் மேலே கல் வச்சு பெரிய கோட்டை செவத்தையே கட்டிட்டாங்க. இப்போ இந்த கோட்டை செவரை இடிக்கிறதுனா, இப்போ நான் போய் பிரசங்கம் பண்ணால் என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறாங்க. அது எப்படி நீ சொல்லலாம்? நான் ஐஸ்வர்யவான்னு? நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக்கும். பரலோகம் போனால் தான் ஐஸ்வர்யம் கிடைக்குமா? பரலோகத்தில் எதுக்கு ஐஸ்வர்யம்? அரிசி பருப்பா வாங்க போறீங்க? ஐஸ்வர்யமே தேவையில்லை பரலோகத்தில். இங்கே தான் ஐஸ்வர்யம் தேவை. இப்ப பாருங்க, இந்த அரணை உடைக்கிறதுனா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு. இந்த அரணை உடைக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை, இந்த கோட்டைச்சவரை ஒண்ணுலாமாக்குறதுக்கு வறுமை, தாழ்மை, ஏழ்மை, இப்படிப்பட்ட எண்ணங்களின் கோட்டைச்சவரை ஒண்ணுலாமா, சிறுமை, அப்படிப்பட்ட எண்ணங்களுடைய கோட்டைச்சவரை தகர்த்து எறிவதற்கு, சரியான விதத்தில் ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிக்கிறதுக்கு
என்ன பண்ண வேணும்? தேவனுடைய வார்த்தை தான் அங்கே உதவுகிறது. பாருங்க எப்படி இந்த எண்ணங்கள் நமக்கு சொந்தமாகிறது. நீங்க கிளீனா சொல்லி இருக்குது. எண்ணம் இருக்குதான், அப்புறம் தர்க்கம் இருக்கிறதாம், அப்புறம் அது கோட்டைச்சவரா மாறுது, அரண் ஆகிறது. எண்ணம், தர்க்கம், அரண், த ஸ்டேஜஸ். முதல்ல அது எண்ணமாக வருகிறது, அப்புறம் தர்க்கங்கள், அதை பேச ஆரம்பிக்கிறோம், அதான் தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட்ஸு. அப்புறம் அது என்ன ஆகிறது? ஒரு பெரிய அரணை போல நம்முடைய வாழ்க்கையில் உருவாகி விடுகிறது. உருவாகி விட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையே அப்படி ஆகிவிடுகிறது. நாம் என்ன அரணை கட்டியிருக்கோமோ அதுக்கேற்ற போல தான் வாழ ஆரம்பிக்கிறோம். எபேசியர் 6க்கு திருப்போம். இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு எப்படி தேவனுடைய வார்த்தை பயன்படுகிறது என்பதை அங்கே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதை வாசித்த உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிசாசு பெரிய பிசாசு ஒருத்தன் இருக்கிறான் பிரதர், அந்த பிசாசை எடுத்து போராடுறதுக்கு கர்த்தர் நம்மளை ரெடியா இருக்க சொல்றாரு. நான் சொல்றேன், முதல்ல இதுதான் பைபிளை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசு பரலோகத்திலிருந்து வந்து சிலுவையில ஏறி பாதாளம் வரை சென்று அவனை அடிச்சு நொறுக்கி கேவலப்படுத்தி கல்வாரி சிலையின் மூலம் வெற்றி சிறந்தார் என்று கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதிகாரங்களை வல்லமையை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவனை அவமானப்படுத்தி விட்டார் இயேசு. மனுஷனாக, மனுஷனுடைய பிரதிநிதியாக நின்று, உங்களுக்கும் எனக்கும் பிரதிநிதியாக நின்று அப்படி பண்ணிட்டார். ஆகவே அந்த பெரிய பிசாசு பெரிய போராட்டம் இருக்கு பிரதர், அந்த போராட்டத்துக்கு ரெடி ஆகுங்க பிரதர்னு பேசக்கூடாது. என்ன போராட்டம் இருக்கிறது? பிசாசுக்கு மரியாதையே கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு மரியாதை கொடுக்குற கிறிஸ்தவனே சரியில்லை. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை மறுபடியும் மறுபடியும் பேசணும். வாயில கரெக்டா வரணும் வார்த்தை, அப்பதான் கரெக்டா வெற்றி வரும். பிசாசு பெரியவன், பிசாசு பெரியவனா, அவன் பெரியவன் ஆயிடுறான் நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா நாம அவனை பெரியவனா ஆக்கி இருக்கிறோம். அவன் பெரியவன் இல்லை, அவன் ஒண்ணும் கிடையாது, நத்திங். அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன். இயேசு அவனை வெற்றி சிறந்திருக்கிறார். இயேசுக்குள்ள நானும் அவனை வெற்றி சிறந்திருக்கிறேன். அவன் பாதபடியில கிடக்கிறான். அப்ப எந்த விதமான போராட்டம் இது? என்ன இங்க சொல்லி இருக்குது? ஒரு போராட்டம் ஒண்ணு இருக்குது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளுக்குள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன பிரதர் போட்டி இருக்கு? அப்ப ஏதோ ஒரு இது இருக்குது போல இருக்கு, பெரிய போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? யுத்தம் உண்டா? அது என்ன விதமான யுத்தம்? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கேயே பதில் இருக்கு பாருங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவன் வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப 6 விதமான போர் ஆயுதங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் விசுவாசிக்கு. என்னது? சத்தியம், நீதி, சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்ன பாதரட்சை, விசுவாசம், ரட்சிப்பு, அப்புறம் தேவனுடைய வசனம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. 6 ஆயுதங்களுமே வசனத்தோடு சம்பந்தப்பட்டது. நல்ல கவனிங்க. ட்ரூத், சத்தியம். சத்தியம்னா என்ன? அது எங்கிருந்து வருது? உங்களுடைய வார்த்தையே சத்தியம்னு இயேசு சொன்னார். அது தேவனுடைய வசனத்தோடு சம்பந்தப்பட்டது. ரைச்சஸ்னஸ், நீதி என்று சொன்னால் அதுவும் வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது தான். எபிரேயர் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் பால் உண்கிற குழந்தையை போல இருக்கிறான். பால் உண்கிற குழந்தையை போல இருக்கிற விசுவாசி நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அதுவும் வசனத்தை சம்பந்தப்பட்டதுதான். காஸ்பல், சுவிசேஷம் என்றால் என்ன? அதுவும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதுதான். இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை பிரசங்கிப்பதுதான். விசுவாசம் என்ன? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால வருகிறது, கேட்கிறதுனால வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருகிறது. ரட்சிப்பு என்ன? இந்த ரட்சிப்புக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் ரட்சிப்பே உண்டாகிறது என்று பேதுரு சொல்லுகிறார்.
நீங்கள் அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். வார்த்தை, கடைசியா வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயம். இப்ப வார்த்தை தான், எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில் தான் பாருங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ண வேண்டுமா? 18ஆம் வசனத்தை கவனிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஜெபத்துல தான் இருக்கிறோம் பாருங்க. பாயிண்டே ஜெபம் தான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி, எதெல்லாம் எடுத்துக்கொண்டு? சத்தியத்தை எடுத்துக்கொண்டு, நீதியை எடுத்துக்கொண்டு, சமாதானம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு, விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு, விசுவாச கேடயத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு, இதை குறித்த சத்தியங்களை எடுத்துக்கொண்டு, இதை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, அப்படிதான் இந்த போர்ல ஈடுபட வேணுமான். ஏனென்றால் இந்த போர் இந்த மனதுக்கு அடுத்த போர். அவன் என்ன சொல்றான்? பிசாசு என்ன பண்ணுகிறான்? இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எப்படி அவன் கிரியை செய்யறான்னு சொன்னா, மனதை எண்ணங்களால் அவன் ஆட்கொள்ள பார்க்கிறான். அந்த எண்ணங்களை இவர்கள் எப்போ எண்ணி பேச ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது தோல்வி இவர்களுடையதாயிருது. பிசாசு தோற்கடிச்சிடறான் இவங்களை. இவர்கள் தோற்றவர்களா இருக்கனால தோக்கிறது இல்ல, பிசாசுடைய பொய்யை நம்புகிறதுனால, அந்த எண்ணங்களை இவர்கள் பேசுகிறதுனால, தோல்வியை பேசுகிறதுனால இவர்களுக்கு தோல்வி உண்டாகிறது. ஆகவே தான் சொல்றாரு, இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக வெற்றி சிறந்து அவனை மேற்கொள்ளுங்கள் என்று. எந்த ஆயுதம்? நீதி என்கிற ஆயுதம், நீதி என்கிற சத்தியம் என்கிற ஆயுதம், நீதி என்கிற ஆயுதம், சுவிசேஷம் என்கிற ஆயுதம், விசுவாசம் என்கிற ஆயுதம், ரட்சிப்பு என்கிற ஆயுதம். இப்படிப்பட்டவங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இதன் மூலமாக வெற்றி பெறுங்கள் என்று சொல்லுகிறார். நீதியெல்லாம் ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி பாருங்க. நீதினா என்ன? தேவனுக்கு முன்பாக நான் நிற்கக்கூடிய திராணி, தேவனுக்கு முன்பாக நான் யார் என்று சொல்லுகிறது. ஜெபம் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். அது நீதின்ற ஆயுதத்தை எடுத்துட்டு தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் பிச்சை கேட்கிறேன்ப்பா அப்படின்னும் போது நீதியை ஆயுதத்தை வச்சுட்டு வந்திருக்கீங்க போருக்குன்னு அர்த்தம். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் எங்க வின் பண்ண போறான்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஏனென்றால் சட்டை இல்லாத வந்திருக்காரு ஒருத்தர், மார்க்கவசம் இல்லாம வந்திருக்கிறாரு. வீழ்த்திடலாம் அவரை. ஒரே அம்பு, பிசாசு செய்கிற ஒரே அம்பு போதும். ஏன்னா அப்படியே அப்படியே திறந்துருக்குது பாருங்க. அவர் ஒண்ணும் இல்லை, கவர் பண்றது ஒண்ணுமே கிடையாது. சொல்லும் போது என்ன சொல்லிட்டு வர்றாரு? நான் குப்பை அப்பா, நான் புழு அப்பா, நான் தூசி அப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பான்னு உடனே நீதியை எடுக்காம வச்சுட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படியே எக்ஸ்போஸ்டா வர்றாரு அவரு. தெரியல அவருக்கு நீதியை பற்றி. அப்ப ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பதான் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணும் போது கண்ட வார்த்தையை பேசாத, இந்த போராயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஜெபம் பண்ணு. எடுத்துக்கொண்டு போய் ஜெபம் பண்ண பாருங்க. ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கிரேக் மொழியில் இது எழுதப்பட்ட போது பங்க்சுவேஷன்லாம் அவ்வளவு கிடையாது பாருங்க. இங்க கமா, செமிகோலன்லாம் போடுறாங்க, பிரிச்சு காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னு விளக்குறதுக்கு போடுறாங்க. அதெல்லாம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் போட்டது, மொழிபெயர்த்தவர்கள் போட்டது. ஆனால் சில நேரத்தில் அதில் தப்பு விட்டுறாங்க எப்படி போடுறாங்கன்றது. அதனால் சில நேரத்தில் நம்ம தான் போடணும். சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறதுனால நான் எங்கே கமா போடணுமோ அங்கே கமா போடணும், எங்கே செமிகோலன் போடணுமோ அங்கே செமிகோலன் போடணும். இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள் எப்படி வாசிக்கணும்னு. 17ஆம் வசனத்தை, அதாவது 14லேருந்தே வாசிக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் 14லேருந்து. இப்போ தொடர்ந்து அப்படியே வரும். 17, ரட்சண்யமெனும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு, அப்படிதான் வாசிக்கணும். எடுத்துக்கொண்டு, எடுத்துக்கொள்ளுங்கள்னு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்குதுங்க. ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா செமிகோலன் போட்டிருக்குது. அப்படின்னா தொடருதுன்னு அர்த்தம். குழப்பமா இருக்குது. இங்கே ஃபுல் ஸ்டாப், அங்கே செமிகோலன். ஏன்னா இவங்க பண்ற வேலை இது. அதனால இப்படி வாசிக்க வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அப்ப ஜெபத்தை பற்றி தான் இங்க பேச்ச. ஜெபம் பண்ணும்போது எப்படி இதெல்லாம் உபயோகப்படுத்த வேணும்னு அதுல ரொம்ப பிரதானமா ஒண்ணு சொல்லி இருக்குது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவனுடைய வசனம் எப்ப தெரியுமா ஆவியின் பட்டயம் ஆகிறது? இது இங்க இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயம் ஆகிறது இல்லை. உங்க கையில இது இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயமா ஆகிறது இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பிசாசின் தலைமையில கொண்டு போய் பைபிளை வைப்பாங்க. போறியா இல்லையா? ஏன்னா இது ஆவியின் பட்டயம் இல்லை. பட்டயம் எதனால் உண்டாகுதோ, பட்டயம் இரும்புல செய்யறாங்கன்னா அதுதான் இது. This is the substance out of which the sword is made of. பட்டயம் எந்த வஸ்துவால உண்டாக்கப்பட்டிருக்கோ அதுதான் இது. எப்ப இது ஆவியின் பட்டயம் ஆகுது? கையில இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயம் இல்ல. தலாணி கடியில வச்சு காத்து கருப்பு வராதபடி தடுக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா, அது ஆவியின் பட்டயம் இல்ல. அது ஆவியின் பட்டயம் ஆகிறது இல்ல.
எப்ப ஆவியின் பட்டயமாகுதுன்னா, என்னைக்கு இங்க இருக்கிறது உங்களுடைய வாயிலிருந்து வெளியே வருகிறதோ அப்பதான் அது பட்டயமா வருது. அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம்னு சொன்னா ஏதோ பைபிளை வச்சுட்டு தலானி அடியில் வச்சு தூங்குறது அல்ல. ஏதோ பைபிளை வச்சு இந்த பைபிளை கொண்டு சொல்லுகிறேன் பிசாசே போறியான்னு சொல்றது இல்ல, இல்ல இந்த பைபிளை கொண்டு சொல்லுகிறேன் வியாதியை போறியான்றது இல்ல. என்னைக்கு இந்த பைபிள்ல எழுதி இருக்கிறது, வேத வசனத்துல எழுதி இருக்கிறது உங்களுடைய வாயில போய் வாயின் வழியா வெளியே வருகிறதோ அன்றைக்கு தான் அது ஆவியின் பட்டயமா இருக்கிறது. இருக்கீங்களா? பட்டயமெல்லாம் இங்கே இருக்குது, நோட்ஸில் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நோட்ஸ் போனாலும் பட்டயம் இருக்குது. எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ வாயில் தேவனுடைய வார்த்தையை போடுகிறது. வாயில் போடுற வரைக்கும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏசு அப்படி தான் உபயோகப்படுத்தினார். பிசாசு வந்து சொல்லுகிறான் இந்த கல்லுகளை அப்பமாக்குன்னு. எப்படி இப்போ பிசாசை விரட்டுறது? அவர் ஒன்றும் பைபிள் எடுத்து இப்படி அசி காமிக்கல, இது பார் என்ன வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் அவன் பயப்படுறவன் இல்லை. அவன் என்ன, ஏன்னா அவனும் அதை வச்சிருக்கிறான், படிச்சிருக்கான், நல்லா அவனும் கரைச்சி குடிச்சிருக்கான், சங்கீதம்லாம் கோட் பண்ணுறான் அவன். அதனால அவன் அதுக்கெல்லாம் பயந்த ஆள் இல்லை. ஆகவே இந்த பைபிளை வச்சுக்கிட்டு காலத்தை தள்ளலான்னு பார்க்குறவங்க ஏமாற்றம் அடைவீர்கள். பைபிளை கேட்க வேண்டும், விசுவாசம் உள்ள வர வேண்டும், வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேணும், அப்போதான் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். இப்போ இயேசு சொல்றார் கல்லுகளை அப்பமாக்கும்னு சொன்ன உடனே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான் ஒன்று பதிலே பேசல பிசாசு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒன்று சொல்ல ஓடிய போயிட்டான். அடுத்து ரெண்டாவது ட்ரை பண்ணுறான். மலையின் இது தேவாலயத்தின் உப்பரிகளை கொண்டு போய் அங்கிருந்து தாள குதியும் தேவதூதர்கள் ஒன்று ஏந்துவார்கள் என்று சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்காரு. அவர் சொன்னார், எனக்கு சங்கீதம் 91 சரி, நீ எனக்கு சொல்லாத, அதனுடைய சரியான அர்த்தம் எனக்கு தெரியும். அது என்ன சாகடிக்கிறதுக்கு சங்கீதம் 91 சொல்லலை, என்னை வாழ வைக்கிறதுக்கு சொல்லியிருக்குது சங்கீதம் 91. அதனால மேலேருந்து குதிச்சு சாவேன் எதிர்பார்த்தீங்கன்னா நீ ஏமாறுவ பிசாசே, செய்ய மாட்டேன்ட்டாரு. அப்புறம் மலையில் கொண்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் காண்பிச்சு என்ன பணிந்து வழங்கு. ஒவ்வொரு தரையும் பாருங்க வசனத்தை தான் சொல்றாரு. உப்பரிகையிலிருந்து கீழே குதியும் போதும் வசனத்தை தான் சொல்றாரு. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, வசனம் தான் சொல்றாரு. எல்லாம் உபாகம் 8 வருது. மூன்றாவது தடவை மலையில் கொண்டு போயிட்டு உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் காண்பித்து இதெல்லாம் உமக்கு தருவேன் என்ன தாழ வழங்குன்னு சொன்னால் அப்பவும் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்கிறாரு. அப்புறம் வேதவசனம் சொல்லுது, பிசாசு எங்கே போனான்னே தெரியல, ஓடிய போயிட்டான். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை விரட்ட வேணும் என்றால், பிசாசு நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து அவன் ஓடி போக வேணும் என்றால், நம்முடைய கிரியைகள் நீங்க வேணும் என்றால் தேவனுடைய வார்த்தையை வாயில வச்சு பேசும்போது அது நடக்கிறது. வேறொன்றுனாலும் அது நடப்பது கிடையாது. பாருங்க, அப்ப இதெல்லாம் வாயில வைத்துக்கொண்டு, வசனத்தை வாயில வைத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இதெல்லாம் வாயில வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி. ஏனென்றால் இதுல வாயில இருக்கும்போது இந்த வாயில வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணாதான் சுகம் கிடைக்குது, இதை வாயில வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணாதான் விடுதலை கிடைக்கிறது, இதை வாயில வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணாதான் செழிப்பு கிடைக்குது, இந்த வாயில வைத்து ஜெபம் பண்ணாதான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இந்த வசனமாகிய பட்டயத்தை வாயில வைத்துக்கொண்டு சூழ்நிலையை நோக்கி பேசும்போதுதான் காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. இது ஜீவனும் ஆரோக்கியமா இருக்கிறது, உடலுக்கெல்லாம் ஔஷதம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, நீடி ஆயுள் உண்டாகிறது, கழுகுக்கு போல திரும்பவும் வாழ வயது போல ஆகிறது. ஆகவே இதை எடுத்து என்ன பண்ணும், ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணும்? அதனால்தான் எபேசியர் 6:18 ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்றதுக்கு முன்னால சத்தியம், நீதி, சுவிசேஷம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவ வசனம் ஆகியவளை எடுத்து எல்லாத்தையும் குறித்த காரியங்களை வாயில வைத்து அப்புறம் தான் ஜெபம். அதுதான் வெற்றி உள்ள ஜெபம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். ஏதோ ஒன்று புலம்புறது கிடையாது, ஏதோ ஒன்றை பேசுகிறது கிடையாது. என்ன வேணும்னு தெளிவா தேவனுடைய வார்த்தையில என்ன சித்தம், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையிலே என்ன பதில் என்று தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை எடுத்து வாயில வைத்து அதை பேசுகிறது தான் ஜெபம். அருமையானவர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.
உங்கள் சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்ன, அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்த பதிலை பாருங்க, அதை எடுத்து வாயில வைங்க, அதை பேசி ஜெபியுங்கள். அப்பொழுதுதான் வெற்றி உண்டாகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை வெற்றியுள்ள ஜெபமாக மாற்றுவதற்காக தேவரீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் இல்லாமையை நாங்கள் பேச வேண்டியதில்லை. அதற்காகவே உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்கள் வாயில வைக்கும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆபிரகாமுடைய பெயரை மாற்றி வாக்கு தத்தத்தை அவனுடைய வாயில வைத்தது போல அன்றாடம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து எங்கள் வாயிலே வைக்கும்படியாக எங்களுக்கு வேத புஸ்தகத்தையும் அதன் வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறீர். இந்த அரும் பெரும் வாக்கு தத்தங்கள், விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் வடிவிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். இவளை எடுக்கிறோம், எங்களை வாயில வைக்கிறோம். ஆகவே வியாதி என்கிற மலையை பார்த்து இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மலையே நீ பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. எல்லா விதமான நோய்கள், பலவீனங்கள், சரீரங்களில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான நோய்கள், தாக்குதல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மலைகளே பெயர்ந்து அப்பாலே போங்கள் என்று கட்டளையிடுகிறேன். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் பலனும் ஆரோக்கியமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஔஷதம் என்று எழுதி இருக்கிறதே. ஜீவனும் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். தேவனுடைய வார்த்தை உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை வைக்கிறோம். இந்த ஔஷதத்தால் அதை நிரப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாவதாக. வியாதிகள் நீங்குவதாக. கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் அகற்றப்படுவதாக. அப்படியே ஏழ்மைத்தனத்தை நோக்கி, வறுமையை நோக்கி, சிறுமையை நோக்கி, எல்லா விதமான வாழ்க்கையின் பிரச்சனைகளை நோக்கி பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வறுமையே, இல்லாமையே, பற்றாக்குறையே போ என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தை பிடித்திருக்கிற சகல தரித்திரங்களும் நீங்கி போகட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். அரண்களை நிர்மூலமாக்குகிறோம். எண்ணங்களை கீழே தள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தையை வைக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். வாயில அது வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே மலைகளை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறோம். தரித்திரம் என மலை நீங்கி போகட்டும். தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதி இருக்கிறதே. வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. கையின் பிரயாசங்கள் வாய்க்கட்டும். தொழில்கள் விருத்தி அடையட்டும். குடும்பங்கள் விருத்தி அடையட்டும். எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெருக்கம் ஏற்படட்டும். 1000 மடங்கு இன்றைக்கு உள்ளது போல 1000 மடங்கு பெருகுவாய் என்று எழுதி இருக்கிறது. 1000 மடங்கு இயேசுவின் நாமத்திலே பெருகட்டும். இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே பெருகட்டும். பெருக்கம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். பெருக்கத்தை எடுத்துக்கொள்கிறோம். தரித்திரத்தை நிராகரிக்கிறோம். இல்லாமை நிராகரிக்கிறோம். எங்களை விட்டு தூரப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. சமீபத்திலும் எங்கள் இருதயத்திலும் எங்கள் வாயிலும் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சமீபமாக்குகிறோம். கிட்டே கொண்டு வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வார்த்தை தொடர்ந்து உள்ளங்களே கிரியை செய்யட்டும். பலத்த காரியங்கள் நடப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.